நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிற தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் என் மூலமாக உங்களோடு பேசுகிற ஒரு சில காரியத்திற்கு முன்பதாக நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த டிவியின் மூலமாக சந்திக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் புரோஜனமாக ஆண்டவரே, என் ஆவியிலிருந்து பேசுகிற வார்த்தை ஒவ்வொருவற்றுக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது பெறப்படட்டும். ஆண்டவரே, நீர் பேசுங்கப்பா, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையோடு அவங்க செல்ல ஆண்டவரே நீர் கிருபை தாங்க. ஆண்டவரே நன்றி. கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆசீர்வதியும், உமரால் முடியும். ஆண்டவரே, நீர் பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை நீர் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை பேச ஒரு விடுதலை ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வதியும். தேவரே, நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆனாலும் சிலருக்கு மன போராட்டம் வருகிறது. சில குடும்பங்களில் மன போராட்டங்கள், மனசில் போராடி கொண்டே இருக்கும். எனக்கு யார் இருக்கா? என் வாழ்க்கைக்கு எனக்கு யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நான் இழந்தது போல இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா? என்னை நேசிக்க யார் இருக்கா? என் கணவர் கூட என்னை புரிந்து கொண்டு நேசிக்கவில்லை. எல்லாரும் என்னை விலக்குகிறாங்க. என்னுடைய வறுமையை கண்டு விலகுகிறாங்க. எங்களுடைய சோதனைகளை கண்டு எல்லாரும் விலகுறாங்க. என்னை ஆறுதல் படுத்தக்கூட யார் இருக்கா? எல்லாரும் என்னை மறந்துடுறாங்க. பெற்றவங்க கூட என்னை மறந்துட்டாங்க. என்னை பெற்றவங்க கூட என்னை உதறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனதளவில் போராட்டம். அவங்க இருதயம் என்ன செய்வது? எனக்கு யார் இருக்கா? செத்துடலாமே என்கின்ற உள்ளத்தில் ஒரு போராட்டம். யாருமே இல்லாத சூழ்நிலை. எல்லாரும் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர் எல்லாரும் இருந்தும், கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவ்வளவுதான். சிலருக்கு பெற்றவங்களால் கைவிடப்பட்டது போல இருந்தும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பெற்றவங்க ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல, என்னை புரிஞ்சிக்கிடவே மாட்டேங்கிறாங்க, என்னெல்லாம் உதறிட்டாங்க, செத்தாருன்னு நினைக்கிறாங்களோ, எனக்கு யார் நேசிப்பா? எனக்கு யார் எனக்கு ஆறுதல் படுத்த முடியும்? எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை. நான் இருக்கிறத விட செத்துடலாமே, மருந்து குடிச்சு கூட செத்துடலாமே. மனவேதனையில் தவிக்கிற குடும்பங்கள், சில நபர்கள் மனம் கசந்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? அவ்வளவுதான். எனக்கு வியாதி வந்துட்டு, என் தங்கச்சி என்னை எட்டி பார்க்கல, என்னுடைய சகோதரன் என்னை எட்டி பார்க்க கூட வரலை, அவ்வளவு ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிற, என்னன்னா என்னன்னு கேட்டு போகிறாங்க. அவ்வளவுமான போராட்டம்.
ஆனா உங்களுடைய உணர்வுகளை புரிந்தவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை நேசிக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய காயங்கள், உங்கள் இருதய காயங்களை அறிந்து நேசிக்கிறவர்கள் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் கைவிட்ட நிலைமையில கூட தூக்கு போட்டு செத்துடலாம்கின்ற நினைக்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தற்கொலை பண்ணிடணும், அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம தற்கொலை பண்ணிடணும், இல்லை ஏதாவது கிணத்துல விழுந்து செத்துடணும், யாருமே இல்லைன்னு சொல்றியே, ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. அவர் உன்னை தாயை போல தேற்றுகிறவர், உன்னை தந்தை போல உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னுடைய உணர்வுகளை புரிந்தவர், உன் இருதயத்தை புரிந்தவர் அவர் மாத்திரமே. அவர்தான் உன்னை நேசிக்கிறார்ப்பா, அவர்தான் உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரியே, அன்பு தாயாரே, நீ படுத்த படுக்கையா இருக்கலாம், ஆனால் என்னை என்ன செய்வதென்று தெரியலை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறியே, உன்னை அறிந்தவர் ஒருவர், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. பாருங்க, வேதத்துல கூட ஒரு வசனத்தை பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல பாருங்கள், ஸ்திரியானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உங்களை மறக்காத தேவன். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நீ கண்ணீர் வடிக்கிறியோ, உன் உணர்வுகளை அறிந்தவர் அவர் மாத்திரமே தான், வேறு யாருமே இல்லை, யாருமே கிடையாது. நினைக்கிற, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை, என்ன செய்வது, சூழ்நிலை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற, உன் சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கிறது என்று நினைக்கிற, வியாபாரத்தில் வருமானம் நின்று போய்விட்டது, எல்லாருமே ஒதுக்குறாங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்காத தேவன். அவர்தான் 16வது வசனம் சொல்லுது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் நிற்கிறது. அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை வலது கையில் வரைந்து வைத்திருக்கிறார். மகளே, மகனே, நீ படிக்கிற இடத்துல சோதனைகள் எவ்வளவோ, சில நிமித்தம் போராடுகிற ஆண்டவர் உன்னை, நீ தனியா இருக்கிறன்னு நினைக்கிற தாயின் தகப்பர்கள் இல்லை. அன்பு வாலிப சகோதரனே, எப்படி நான் படித்து நான் போவது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற, இன்னைக்கு தான் அந்த டிவி முன்பதாக வந்திருக்கிற, அது இயேசு அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ எந்த இடத்தில் இருக்கலாம், எந்த சூழ்நிலைகளில் இருக்கலாம், இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ எப்படி இருக்கிற, நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற, அவர்தான் உன்னை கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர்தான் உங்களை தேற்ற முடியும். அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் உன்னை நேசிக்கிற தேவன். நீ யாராகவர்தான் இருக்கலாம், நீ கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களா இருக்கலாம், தனிமையா இருக்கிறது நீ உணர்ற, இல்லை இல்லை இல்லை, இயேசு உன் அருகே இருக்கிறார். உன் அருகே இருக்கிறார். மகளே, மகனே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேள். ஆண்டவர் சொல்றல்ல, நீ என் நாமத்தினாலே நீ எதை கேட்கிறியோ பெற்றுக்கொள்ளுவாய்.
என் நாமத்தினால் நீங்கள் கேட்கவில்லை, கேளுங்கள், நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன். நான் உன்னை அதிசயங்களை காண்கின்ற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். என் ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம், தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும். எதற்காக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் தெரியுமா? உங்களை உயர்த்துவதற்காக, உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய நேசிக்கிறார். உன்னோட கூட நீ எப்படி சமாதானமாக இருக்கும்படியாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்துமா எப்படி நீ வாழன்னு நினைக்கிறியோ, நான் அதே போல நான் உன்னை உயர்த்த போகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் குடும்பத்தை நான் பெருக பண்ண போகிறேன். உன் வியாபாரத்தை நான் பெருக பண்ண போகிறேன். உன் தொழில்களை நான் பெருக பண்ண போகிறேன். நான் சிம்பிளா ஒரு சின்ன காரியத்தை தான் நான் செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்று கொண்டிருக்கிறியா? நான் தனி மரமா இருக்கிறேன் என்று எண்ணுகிறியா? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறக்காத தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாத. உன் இருதயத்தில் நீ பயந்து கொண்டே இருக்கிற, அவ்வளவுதான். எனக்கு யார் இருக்கா? யாரும் என்ன நெசில புரிஞ்சு கொள்ளல் நினைக்கிறியா? உன் கணவர் நினைக்கிற, என்ன கணவர் என்னை நினைச்சு பார்க்கவே இல்லை, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை, இயேசு ஒருவர் இருக்கிறார். நீ படுத்த படுக்கையா இருக்கலாம், நீ தனியா இருக்கலாம், உன்னை போட்டுட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிருக்கலாம், தனியா நீ உணர்ந்து கொண்டு இருக்கிற. ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார், நீ பயப்படாத. இன்னைக்கு நீ எழுந்து நடக்க போகிற. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் பயப்படுற? நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதுங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பறவை குறித்து கூட கர்ஷனை உள்ள தேவன். உங்களை விசேஷத்தமாக படைத்திருக்கிறார். உங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்த ஒரு தேவன். அவர் எல்லாவற்றையும் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனுங்க. ஏன் கலங்கணும்? அந்த கலக்கம் மாறப்போகிறது. இன்றைக்கு அந்த கலக்கம், ஏதோ உள்ளத்தில் போராட்டம், தனிமையாக இருக்கிற அந்த உணர்வு எல்லாம் மறைய போகிறது. இயேசுக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் நான் உமக்கென்று இல்லை ஏதாவது ஒரு ஊழியத்தை தாங்குவேன். நீர் என்னை ஆசீர்வதிக்க நான் ஊழியம் செய்வேன். இல்லை நான் சபையை தாங்குவேன். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால நான் ஆண்டவருக்கு ஏதாவது நான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் கவலை எல்லாம் மாறப்போகிறது. கலங்காதிருங்க. ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நாளை அல்ல, இன்றைக்கே. ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேக இடத்தில் உங்களை அதிகாரியாக வைக்கிற தேவன். அதனால் ஏன் கலங்குறீங்க? நீங்கள் தனியாக இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணாதுங்க. இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். அவர்தான் உங்களை உணர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் நாம் செபிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா. எல்லாரும் ஆண்டவர் முன்பதாக நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தனியாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. படுத்த படுக்கையாக இருக்கலாம். வியாதி நிமித்தத்தில் எல்லாருமே ஒரு ஓரம் கெட்டிட்டாங்க. அவ்வளவுதான். நான் என்ன செய்யணும்? இருக்கிறத விட செத்துடலாமே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற
அன்பு குடும்பத்தினுடைய சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு தனியாக இருக்காத, தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ அவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீராது என்னை புரிஞ்சு கொண்டீங்களே. ஆண்டவர் உன்னை புரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசு. கவலைப்படாத, பயப்படாத, நீ பதற்றம் அடையாத. ஆண்டவருடைய தொடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வேதனை இருக்குமானால் அங்கே உங்களுடைய கரங்களை வைங்க. கட்டி இருக்குமென்றால் உங்கள் கரங்களை வைங்க. தலையில் ஏதோ ஒரு பாரம், தலையில் கை வைங்க. ஆண்டவரே, இனி நான் மது குடிக்க மாட்டேன்னு சொல்லுகிறவங்க தன்னுடைய தலையில் கை வைங்க. இனி எனக்கு வேண்டாம், என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் உங்கள் வலது கையை உங்கள் தலையில் வைத்து, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னோடு கூட இருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எனக்கு ஒரு விடுதலை தாரும், அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே உமக்கு என்று சொல்லி கேளுங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாங்க. ஆண்டவரே நன்றி ராஜா. எல்லாரும் உற்றார் உறவினர் இருந்து நான் தனியாக இருக்கிறேனே, நான் வறுமையாக இருக்கிறதுனால அப்படி என்று நின்னாதிருங்க. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட மட்டும் நீங்கள் புலம்புங்க. நீங்கள் மனிதரிடத்தில் நீங்கள் புலம்பினீங்கனால் மனிதர்கள் வெளியில் போய் உங்களை சொல்லி சிரிப்பார்கள். இயேசுவின் இடத்துல நீங்கள் புலம்புங்க, ஆண்டவரிடத்தில் புலம்புங்க. ஆண்டவர் உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய இருதயங்களையும் அறிந்த ஒரு தேவன். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துவிட்டது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைத்து விட்டது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் முன்பதாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை மறக்கலப்பா. நீ எதை எடுத்தாலும் செய். எந்த ஒரு காரியம் செய்ய போறியா, போ, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நான் தனியாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு கணவர் இல்லை, என் பிள்ளை எப்படி நான் கட்டி கொடுக்க போகிறேன்னு நீ எண்ணுகிறியா? இன்றைக்கு ஆண்டவர் நீ உன் பிள்ளையை கட்டி கொடுப்பதற்கு நீ நினைத்து கொண்டிருக்கிற அவர் ஆயத்த பண்ணியிருக்கிறார். உன் தேவையை ஆயத்த பண்ணியிருக்கிறார் மகளே. ஆண்டவருனை தொட்டு ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை, ஆத்துமாவுக்குள் ஒரு விடுதலை, ஒரு இருதயத்தில் ஒரு விடுதலை. ஆண்டவரே ஒரு மாற்றம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு சகோதரி செத்துறணும்னு நினச்ச உள்ளத்தில் நீ பேசிட்டீங்கப்பா, விடுதலை கொடுத்துட்டீங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை, உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு விடுதலை. இனி உங்களுக்காக வாழ அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்க, அர்ப்பணித்திருக்கிறாங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.